தமிழ்நாட்டில சென்னைய தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமா மழை நல்லா பேஞ்சு வச்சு செய்து, இது எங்க போய் முடியுதுன்னே தெரில. திங்கட்கிழமை பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சது காலையில சாப்பிட்றதுக்கு பிரெட் ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சுட்டு, அது கூட கொஞ்சமா பெப்பர், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தோசைக்கல்ல கொஞ்சமா பட்டர் தடவிட்டு, பிரெட்ட போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி வெளிய எடுத்துட்டு, தோசைக்கல்ல எண்ணெய ஊத்தி அடிச்சு வச்சிருக்கிற முட்டைய ஊத்தி முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை சேர்த்து திருப்பி போட்டு முட்டை நல்லா முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மடித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு பாப்பாவோட துணி நிறைய கிடந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டு பொங்கலுக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன ட்ரெஸ் எடுத்தாலுமே 200 ரூபா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. காட்டனில் நிறைய ஃப்ராக்ஸ் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருந்தது. வர்ற வழியில் பொங்கலுக்காக கோலப்பொடியும் வாங்கிட்டு வந்தாச்சு.